தோழா இந்த இடம் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு போயிடணும். நண்பா, வீரர்கள் வந்து விட்டார்கள். இவ்வழியே செல்வோம் வா. முன்னாடி போனா மிதிக்கிறாங்க, பின்னாடி வந்தா உதைக்கிறாங்க. நீ யார் என்று கூற? அந்த கண்ணாடியில் சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு ஆன்மா. இன்று உங்களால் எனக்கு சாப விமோசனம் கிடைத்தது. அதற்கு நன்றி கூறும் விதத்தில் உங்களுக்கு எதிர்காலத்தில் பயன்படும் வகையில் இந்த மாய கண்ணாடியை உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன். வாங்கிக் கொள்ளுங்கள். நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்பா? பிம்பிசாராங்கிற ஒரு மகா சக்கரவர்த்தி ஆண்ட இடத்துக்கு. அப்படியா? அங்க என்ன இருக்கு? இந்த உலகத்தையே காப்பாற்றக்கூடிய தன்வந்திரி புத்தகம் இருக்கு. அதுல பல வியாதிகளுக்கு விஞ்ஞானத்தை மிஞ்சின வைத்திய ரகசியங்கள் இருக்கு. அது நம்ம கைக்கு கிடைச்சா இந்த பிரபஞ்சமே நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கும்.
நீ இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்த தன்வந்திரி புத்தகத்தோடைய பொக்கிஷம் அது இப்பவும் பக்கத்திலேயே இருக்கு. சாதிச்சிட்ட சாஸ்திரி, சாதிச்சிட்டோம். பையன் அங்க போறதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்து. போ சுப்பிரமணியா, நில்லு. போகாத சுப்பிரமணியா. சுப்பிரமணியா, சுப்பிரமணியா, அத தொடாதப்பா. சுப்பிரமணியா நில்லு. நோ நோ. சுப்பிரமணியா. சாஸ்திரி. அப்பா அப்பா. உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் பிரபல தொழிலதிபர் ஆர்கே. டாக்டர் சுப்பிரமணி சாஸ்திரி மேற்பார்வையில் ட்ரீட்மெண்ட் நடக்கிறது. அவர் ஆரோக்கியத்தோடு குணமடைய எல்லாரும் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். Good morning, sir. Good morning. Please keep an eye on him correctly. Sir. சார், பேஷண்டோட ஃபேமிலி. அவர் நல்லா இருக்கார். ஓகே, வர. மருத்துவத்துறையில ஒரு புது பிரபலம் சுப்பிரமணிய சாஸ்திரி. பல புது மருத்துவ முறைகளுக்கு கேர் ஆஃப் அட்ரஸ் தன்வந்திரி ஹாஸ்பிட்டல். நீங்க உண்மையிலே கிரேட் சார். சிட்டில இவ்வளவு டாக்டர்ஸ் இருந்தாலும் அட்லீஸ்ட் அந்த பேஷண்ட்டுக்கு நினைவு கூட கொண்டு வர முடியாம போயிட்டாங்க. ஆனா உங்க கை பட்டதுமே அவர் உயிரை திரும்பி வந்துருச்சு சார். நம்ம ஸ்டேட்ல எல்லாம் உங்க சக்சஸ் பத்தி தான் சார் பேசிட்டு இருக்காங்க. என்னோட சக்சஸ் இது கிடையாதுடா. என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் இது கிடையாதுடா. என் சக்சஸ் என்ன தெரியுமா? அந்த தன்வந்திரி புஸ்தகம் என் கைக்கு கிடைச்சு என்னைக்கு எங்க அப்பாவுக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்துறனோ அன்னைக்குதான். சர்வலோக பயங்கரி பிரசன்னா பிரசன்னா மகாகாபாலிகே பிரசீத பிரசீத ஓம் க்ரீம் க்ரீம் ஜெய் பத்ரகாளி பாகிமா. இன்னும் எவ்வளவு நாள் கேது? எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். என்னால முடிஞ்ச எல்லா முயற்சியுமே நான் செஞ்சுட்டேன். இந்த உலகம் முழுக்க என் காலுக்கு அடியில அடிமையா கிடக்கணும்ன்றதுதான் எங்க அப்பாவோட கனவு. அந்த கனவு கனவாவே போயிடுமா? அவர் ஆசை நிறைவேறுமா கேது?
நீ கவலைப்படாத, கண்டிப்பா அவருடைய கனவு நிறைவேறும் சாஸ்திரி. கேது, புத்தகத்துக்காக தினமும் உன்கிட்ட வந்து அறிவுரை கேட்கறன்றதுக்காக சின்ன குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி எனக்கும் கதை சொல்லிக்கிட்டு இருக்கியா? என்ன பார்க்க பைத்திய மாதிரி தெரியுதா? இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த காலம்தான் பதிலா இருக்கு. அந்த காலம்தான் இப்ப உங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கிற பாலம். கடந்த காலத்துல வாழ்ந்த ஒருத்த காலத்தை தாண்டி வந்து உன்கிட்ட அந்த கிரந்தத்தை ஒப்படைப்பான். அது அவனோட விதி. அஷ்டமத்துல சனி இருந்து குரு பார்வை ஜாஸ்தியா இருக்கும் போது சுக்கிரனுடைய சக்தி குறைஞ்சு சந்திரனுடைய சக்தி அதிகரிக்கிற காலத்துல கடந்த காலத்துல இருந்து பயணிச்சு நிகழ்காலத்துக்கு ஒருத்தவ வருவான். அவனும் நீயும் சந்திக்க போற நேரம் நெருங்கிடுச்சு சாஸ்திரி. அவனே இங்க வருவான். அவனே அந்த புதையல துறப்பான். சரித்திரமே அவனை கண்டா நடுங்கும் கொடுங்கோலன். பார்த்த உடனே எதையும் புரிஞ்சிக்க கூடிய மேதாவி. தன்னை எதிர்த்து ஜுபேதா பிரபு, இன்று சபை கூடியதின் உத்தேசம் வேற என்ன பிரபு? உங்கள் வெற்றியை அவர்கள் வெற்றியாக எண்ணி பிரஜைகள் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 8 திக்கிலும் உங்கள் கீர்த்தியை பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பிறகு உங்கள் வெற்றியை பாராட்டி உங்கள் நட்புறவை நாடி சுற்றியுள்ள ராஜ்யங்கள் உங்களுக்கு அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அவ்வாறென்றால் பிரபு, அவர்களை வரச் சொல். அவ்வாறே. பிரபு, என்ன உன் கையில்? பாண்டிய அரசர் தன் கிரீடத்தை உருக்கி குருவால் செய்து அனுப்பியுள்ளார் மகாராஜா. கிரீடத்தை உருக்கி குருவாள் என்றால் பாண்டிய அரசன் தங்கள் முன்னே தலை வணங்கி விட்டார் என்றுதானே அர்த்தம் பிரபு? அடுத்தது என்ன? காய்ந்த பூ ஒரு காணிக்கையா? இதுதான் சஞ்சீவினி பூ மகாராஜா. ஆஹா. மனிதன் இறந்த 1 மணி நேரத்திற்குள் பிரயோகித்தால் உயிர் தெழுவான் பிரபு. ஆனால் இதை 2 முறை மட்டுமே பிரயோகப்படுத்த முடியும். முதலில் இவனை உயிர் தெழச் செய், இல்லையேல் நீ உயிர் துறப்பாய். இறந்து பிறந்தேன். இது உண்மையில் சஞ்சீவினிதான் பிரபு. இதுவல்லவோ அற்புதம். இவனை நன்றாக உபசரியுங்கள். நன்றி மகாராஜா. பிரபு, ஆனால் இந்த புஷ்பத்தால் எனக்கு பயனுண்டா? இந்த பிம்பிசாரனை கொல்லும் தைரியம் அந்த மரணத்திற்கில்லை சுபேதா. பகீரா. பிரபு, கண் போன போக்கெல்லாம் நம் சேனைகளை அனுப்பி வைத்து பாதைகளில் உள்ள ராஜ்யங்களை கைப்பற்ற வேண்டும். மீதமுள்ள அந்த அஸ்மக ராஜ்யத்திற்கு இந்த பிம்பிசாரனின் ஆக்கிரமிப்பு பயணத்தை பற்றிய தகவலை அனுப்பு. சரணாகதி அடைந்தால் உயிர் பிச்சை, எதிர்த்து நின்றால் மரணம். அஸ்மக ராஜ்யத்திற்கு பிம்பிசாரனின் எச்சரிக்கை. உங்களுடன் சேர்ந்து உங்கள் கீழே இருக்கும் சிற்றரசும் திருகர்தல சிம்மாசனத்திற்கு தலைவணங்கி என் வெற்றி பயணத்தை கௌரவித்து என் அடிமையாக இருக்க ஒப்புக்கொள்ள வேண்டும். எவரேனும் இதை முடியாது என்றால் அவ்வாறு கூறிய தலைகள் துண்டிக்கப்படும், அவர்கள் ராஜ்யம் ஆக்கிரமிக்கப்படும். இந்த வெற்றி பயணம் முடிவடைவதற்கு முன்பு, என் சாசனம் மரணமாக மாறுவதற்கு முன்பு உங்கள் பதில் எனக்கு கிடைக்க வேண்டும். முடியாதென்று பதில் அனுப்புங்கள். இதுவே உங்கள் முடிவென்று கூறட்டுமா இளவரசி? இது போன்ற மிரட்டல்கள் வீரனுக்கு அழகில்லை என்றும் கூறு. இந்த விஷயம் பிம்பிசாரர் செவிக்கு சென்றால் அஸ்மக ராஜ்யத்தில் சுவாசிப்பதற்கு ஒரு உயிர் கூட எஞ்சாது. ஒருவனின் மிரட்டலுக்கு பயப்பட்டு
இந்த அஸ்மக்க ராஜ்யம் என்றும் தலைவணங்காது. இதையும் சென்று சொல். வைர வைடூரியங்கள், மணிமாணிக்கங்கள், ஆஹா, இத்தனை பொக்கிஷத்தை யானைகள் என்ன அழகாக எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறது. அற்புதமோ அற்புதமா. பிரபு, காப்பாற்றி விட்டீர்கள். விலை உயர்ந்த வைர வைடூரியங்கள், மணிமாணிக்கங்கள் நம் கருவூலத்தில் சேர்ந்து விட்டது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கேள் சுபேதா. தாங்கள் எல்லா நேரம் எவரேனும் இந்த கருவூலத்தில் நுழைந்து விட்டால் நிதி மீது மோகம் கொள்கிறாயா சுபேதா? மனதில் தாங்கள் இருக்கும் பொழுது அதற்கு ஏது இடம்? உங்கள் மகிழ்ச்சிக்காக உயிர் துறந்தவன் என்னையே சந்தேகிக்கிறீர்கள். பயப்படாதே சுபேதா. அந்த நிதியை அடைய வேண்டும் என்றால் சிரோக்கி ஜாதி ஆதி மனிதர்களை கடந்து செல்ல வேண்டும். அது சாதாரண மானிடர்களுக்கு அசாத்தியம். ஒருவேளை அந்த சிரோக்கி இனத்தினரை ஆசைப்பட்டால் நிதி அல்லவா? என்னை தவிர வேறு யாரும் திறக்க முடியாத அளவிற்கு அந்த நிதியின் நுழைவாயிலை என் கைரேகையை கொண்டு, எனது நாதத்தை கொண்டு, ஜகத் சச்சரிகா, என் உதிரத்தை கொண்டு எவராலும் திறக்க முடியாத பூட்டை செய்துள்ளேன். என்னை தவிர வேறு எவரேனும் அதை திறக்க முயற்சி செய்தால் அக்கணமே இறப்பார்கள். இந்த புவியில் எங்கும் இல்லாத அளவிற்கு பொக்கிஷம் இந்த பிம்பிசாரனுக்கு சொந்தம். மகாராஜா, தப்பு நடந்து விட்டது மகாராஜா. என்னை மன்னித்து உயிர் பிச்சை அழியுங்கள். அவன் காலில் விழுகிறீர்களே தந்தையே, அதற்கு நாம் உயிர் துறப்பதே மேல். உனது ஆசையை நானே நிறைவேற்றுகிறேன். தந்தை, தந்தை, மகளே, இங்கிருந்து சென்று விடு. இந்த பிம்பிசாரனை கொல்ல வேண்டும் என்ற உன் ஆசை தைரியம் இரண்டும் எனக்கு பிடித்துள்ளது. உன்னை போன்ற கர்வம் கொண்ட இளவரசி இருக்க வேண்டியது என் அருகாமையில் அல்லவா? உன்னை நான் அழைத்தால் கிடைப்பது என்ன சாம்பல் தானே. உன்னை புசித்தால் கிடைக்கும் சுகமே சுகம் அல்லவா? தந்தை, 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 தந்தை. நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. ஓம் தன்வந்திரியே நமः.
நிறுத்துங்கள், 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 வேண்டாம். என்ன நடந்தது ஐயா? இந்த ராஜ்யத்தில் இருந்து கொண்டு நீ எதிரி நாட்டு வீரர்களுக்கு வேலை செய்வாயா? வைத்தியம் எங்கள் தர்மம் ஐயா, அதைத்தான் நாங்கள் செய்தோம். தவறு செய்தது மட்டுமல்லாமல் எங்களையே எதிர்த்து பேசுகிறாயா? வேண்டாம், வேண்டாம், அவசரப்படாதீர்கள், வேண்டாம். பிம்பிசாரனின் வீரர்கள் என்று தெரிந்தே இவ்வாறு செய்தார்களா? ஆம் பிரபு. இந்த சின்ன விஷயத்திற்கு தாங்கள் செல்ல வேண்டுமா பிரபு? தாங்கள் அனுமதித்தால் கராணி சேனையை அனுப்புவோம் பிரபு. பக்ஷியை கொல்ல பிரம்மஸ்திரமா பிரபு? பக்ஷியை கொல்ல பிரம்மாஸ்திரமா? பிரபு, அது மந்திரியாரே, நாம் பக்ஷி அருகில் சென்றால் என்ன செய்யும்? பறந்துவிடும் பிரபு. பறக்காமல் ஒரு அடி எடுத்து வைத்து நம்மை முறைத்தால் ஏன் பறக்கவில்லை என்று சந்தேகம் எழும். அது நம்மை பார்த்து மற்றும் ஒரு அடி முன்னே எடுத்து வைத்தால் கொத்திவிடுமோ என்று பயம் ஏற்படும் பிரபு. பயம்? உன் கண்களில் தெரியும் அந்த பயம் அதன் மனதில் தைரியத்தை அதிகரிக்கும். எதிரி நாட்டை சேர்ந்த மன்னர்கள் குள்ள நரிகளைப் போல இந்த பிம்பிசாரன் எப்போது பயப்படுவான், அவனை எப்படி தோற்கடிக்கலாம் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எவருக்கும் என் முன்னே வந்து நிற்கும் அளவிற்கு தைரியம் இல்லை. அவ்வாறு இருக்கையில் என் ராஜ்யத்தில் ஒரு மூலையில் இருக்கும் கிராமத்தில் வசிக்கும் வைத்தியர்கள் என் சேனையை எதிர்த்திருக்கிறார்கள். அவர்களின் எதிர்ப்பு என்னை எதிர்க்க நினைக்கும் மன்னர்களுக்கு இந்த பிம்பிசாரனின் கையாலாகாத்தனத்தின் வெளிப்பாடாக தெரியும். என் கண் முன்னே வந்து நிற்கும் தைரியத்தை அவர்களுக்கு கொடுக்கும். இது சின்ன விஷயமா? சின்ன விஷயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அப்பாவி பிரஜைகள் பரம்பரை பரம்பரையாக அவர்கள் நமக்கும் சுற்றியுள்ள ராஜ்யத்திற்கும் வைத்தியம் செய்வதை தர்மமாக கொண்டுள்ளார்கள். தங்களை எதிர்க்கும் தைரியமோ என்னமோ அவர்களுக்கு இருக்காது பிரபு. தயவு கூர்ந்து அவர்களை பார்த்தாயா சுபேதா? கண்ணுக்கு தெரியாத அந்த கிராமத்தில் பிறந்த அந்த தைரியம் என் முன்னே நின்று பேசத் தயங்கும் இவனுக்கு வாதாடும் தைரியத்தை தந்துள்ளது. இப்பொழுது கூறு, இது சின்ன விஷயமா? இல்லை பிரபு. நான் என்ன செய்ய வேண்டும்? கொல்ல வேண்டும் பிரபு. எவரை? அவர்களுடைய தைரியத்தை பிரபு. அது சரி தாத்தா, இந்த தீபங்களை எதற்காக ஏற்றுகிறோம்? இன்று நமது குலதெய்வம் தன்வந்திரியின் பிறந்த தினம் அம்மா. தன்வந்திரி என்பவர் யார்? ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மறுரூபம். அவர் யார்? தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. துஷ்டர்களை வதம் செய்வதற்காக தேவைப்படும் போதெல்லாம் அவதாரம் எடுக்கக்கூடிய தெய்வமே ஸ்ரீ மகாவிஷ்ணு அம்மா. பார்க்கடலை கடைந்த போது அரக்கர்களிடமிருந்து தேவர்களை காப்பாற்றி அரக்கர்கள் திருடிய அமுதத்தை மீண்டும் தேவர்களுக்கு கொண்டு தந்த போது ஒரு துளி பூமியில் விழுந்தது. அத்துளியிலிருந்து விழுந்த அனைத்து விருட்சமும் ஔஷதமாகவும் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் மருந்தானது. அந்த தன்வந்திரி உருவாக்கியதே இந்த ஆயுர்வேதம். இந்த மானிட இனத்திற்கே மிகவும் புனிதமான ஒரு கிரந்தம். தாத்தா, மீண்டும் எதற்காக அரக்கர்கள் வந்தால்? அனைத்து யுகங்களிலும் ஒரு அரக்கன் மனித இனத்தை அழிக்க பிறந்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் நம் போன்றவர்களை பாதுகாப்பதற்கு அந்த இறைவனே நேரில் வருவார். நம்ம குருவை காப்பாத்தி தளபதிக்கு நல்ல புத்தி சொன்ன எல்லாம் அந்த தெய்வத்தோட அருள்.
உண்மையிலேயே எதிர்க்கிறீர்களா? தாத்தா தாத்தா குருவே வேண்டாம். தாத்தா குருவே தாத்தா தாத்தா அவன் உயிரையும் துச்சமாக மதித்து அதை காப்பாற்றுகிறான் என்றால் அது அந்த அளவிற்கு மதிப்பானதா? இருக்கலாம் பிரபு. அவ்வாறென்றால் அது இருக்க வேண்டியது என்னிடம் அல்லவா? இந்த புத்தகத்தை விட்டுவிடுங்கள். இது மாபெரும் பொக்கிஷம். எங்களை மன்னியுங்கள் மகாராஜா, எங்களை மன்னித்து உயிர் பிச்சை தாருங்கள் மகாராஜா. ஏனடா கிழட்டு பயலே, மக்களுக்கு புராணங்களை போதிக்கிறாயே, எதிர்த்து நின்றால் பிம்பிசாரன் வருவான் என்று போதிக்க மாட்டாயா? உங்களை எதிர்த்து வாழ வேண்டும் என்ற எண்ணமோ அல்லது தைரியமோ இல்லை மகாராஜா. எதிரி வீரர்களை காப்பாற்றி என்னை எதிர்க்கும் போது இல்லாத பயம் இப்பொழுது எங்கிருந்து உதயமானது? மன்னன் என்றால் பயமில்லா ஜனம், ராஜ்யத்திற்கு தேவையற்றவர்கள். தாத்தா, நீங்கள் கூறிய அரக்கன் இவன்தானா? இல்லையம்மா, இவர் அரக்கர் அல்ல. வாயை மூடடா கிழட்டு பயலே. வேறு என்னவெல்லாம் கூறினான் உன் தாத்தா? அதுவா, மக்களை இம்சிக்கும் அரக்கன் வரும்பொழுது காப்பாற்ற இறைவன் வருவார் என்றார். பிறகு ஏன் அந்த இறைவன் இங்கு வரவில்லை? வருவார். எப்பொழுது வருவார்? இந்த தீபத்தை தெய்வத்திடம் வைத்தால் வருவார். ஓஹோ, இங்கு வந்து என்னை கொல்வாரா? ஆமாம், உன்னை கொல்வார். சிறு குழந்தை, தெரியாமல் பேசிவிட்டால் மகாராஜா அவளை மன்னித்து விடுங்கள். உங்களை எதிர்க்க துணிந்த ஆண்மகன் இந்த புவியில் இதுவரை பிறக்கவில்லை பிரபு. வேறு எவரேனும் இருக்கிறாரா? பிரபு, மகாராஜா வேண்டாம் மகாராஜா, பச்சை குழந்தை, மன்னித்து விடுங்கள். சிறு குழந்தை, அவளை எதுவும் செய்து விடாதீர்கள். நீ இங்கிருந்து சென்று விடு. அம்மா, நீ எண்ணியது போல் தீபத்தை தெய்வத்திடம் சேர்த்து விட்டாய். ஆனால் அந்த தெய்வம் வரவில்லையே. ஆசை தீருவதற்கு முன்பே ஆயுள் தீர்ந்து விட்டது பாவம். அம்மா ஷார்வரி, ஷார்வரி, அம்மா ஷார்வரி, பச்சிலம் குழந்தை என்று கூட எண்ணாமல் கொன்று விட்டாயே. என்ன தவறு செய்தோம் என்று இந்த அப்பாவிகளின் உயிரை நீ பறிக்கிறாய். அடே, இந்த மரணத்துடன் உனது அழிவும் ஆரம்பித்து விட்டது. இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அழிவின் பாதையில்தான். உன்னோடு சேர்ந்து உனது ராஜ்யமும் அழிந்து போக போகிறது. இந்த பாவம் உனது வாழ்க்கையை அடிக்கும் சாபமாக மாறப்போகிறது.
கண்டாயா பகீரா, தெய்வம் வராதென்று இவனே தெய்வமாகி என்னையே சபிக்கிறான். இந்த பிம்பிசாரன் என்றாலே மரண சாசனம். இங்கு அரக்கனும் இறைவனும் இந்த பிம்பிசாரன் மட்டுமே. தீபம் ஏற்றினால் வாழ்வில் ஒளி வரும் என்ற இவர்கள் நம்பிக்கை அதே தீபத்தில் எரிந்து சாம்பலாகட்டும். பிரபு, தேசத்தில் உள்ள சிறந்த ஓவியர்கள் வந்துள்ளார்கள். நாங்கள் அனுமதித்தால் அழகனான உங்கள் உருவத்தை ஓவியத்தில் காண்பிப்பார்கள். வந்து காணுங்கள் பிரபு. தீட்டிய ஓவியம் அழகாக இருந்தால் பாதி ராஜ்யம், இல்லையேல் அவனின் தலை உங்களுக்கு சொந்தம். ஜுபேதா, யார் அது? தாங்கள் தான் பிரபு. நான் அவ்வாறா இருக்கிறேன்? இல்லை பிரபு. பிறகு ஏன் இவ்வாறு வரைந்திருக்கிறான்? தீட்டியது பிம்பிசாரரின் உருவம் அல்லவா, கைகள் நடுங்கி இருக்கும். அப்படி என்றால் அவனை இழுத்துச் சென்று சாகும் வரை யானை பாதங்களால் மிதிக்கச் யாரங்கே இழுத்துச் செல். இப்பொழுது இவனை விட அவன் பெரிதாக தீட்டி உள்ளான். அதை முதலில் காண்போம். அவனுக்கு நேரம் சரியாகல. பிம்பிசாரரின் உருவம் அல்லவா, காணுங்கள் பிரபு. அற்புதம், ஜகத் ஜட்சரிகா. இது என்னவென்று கூறு. இதை கண்ணாடி என்பார்கள். இது நாம் எவ்வாறு இருக்கிறோமோ அவ்வாறே நம்மை காண்பிக்கும். படைப்பின் நாயகனையே இது பிரமிக்க வைக்கும். இதை உருவாக்கியது ஒரு மாயாஜாலக்காரன். அற்புதங்களை செய்யும் உங்களுக்கு அன்பளிப்பாக அளிக்க வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன் பிரபு. இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு. சற்று பொறுங்கள். அதை தொடக்கூடாது. தொட்டால் அது உடைந்துவிடும். இதை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். இவனுக்கு வைரம், வைடூரியம், மணிமாணிக்கங்களை பரிசாக சித்தம் பிரபு. நன்றி பிரபு. இது சற்று மேலே, இதுவும் மேலே. எவ்வாறு இருக்கிறாய் சுபேதா? உங்கள் அளவுக்கு அழகாக இல்லை என்றாலும் இந்த மீசை சற்று. என்னை மன்னியுங்கள் பிரபு. என் உருவத்தை காண வேண்டிய இந்த கண்ணாடியில் உன் உருவத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறாய். இருந்தாலும் உனக்கு ஒரு அன்பளிப்பு. யானையை கொன்று மிதிக்க சொல்வீர்களா? உனக்கு 1001 முறை சவுக்கடி. ஆஹா, தங்கள் கருணையே கருணை பிரபு. விலை மதிப்பில்லா இக்கண்ணாடி இருக்க வேண்டியது என்னுடைய அறையில்தான். அவ்வாறே பிரபு, அறைக்கு எடுத்துச் செல்லுங்கள். பிரபு, எனக்கு ஒரு சந்தேகம். கேள் சுபேதா. இந்த தோற்றமும் இந்த தேஜஸும் யாருக்கு சொந்தமோ? உன் புகழ்ச்சியால் நேரத்தை வீணடிக்காதே. சென்று யுவராணியை. புரிந்து கொண்டேன். மதுபானம், பிறகு மாதுபோகம். இந்த பிம்பிசாரர் ஒரு காமேஸ்வரர். இது நிஜமா அல்லது என்னுடைய பிரமையா? நிஜம்தான். நீ காண்பது அனைத்தும் நிஜமே. நீ இன்னும் உயிரோடுதான் இருக்கிறாயா தேவதத்தா? நீ கொன்றதாக எண்ணிய தேவதத்தன் உன் முன் உயிருடன் நிற்கிறேன். உடன் பிறந்தவனையே இந்த ராஜ்யத்தை விட்டு நீ வெளியேறச் செய்தாய். இதுநாள் வரை இந்த ராஜ்யத்தின் மீதோ இந்த பிரஜைகள் மீதோ என் கவனம் இருந்ததில்லை. பிறகு இப்பொழுது ஏன் வந்தாய்? என் கைகளால் இறப்பதற்காகவா? இல்லை, திரிகர்த்தலைக்காக. அதிகார வெறியில் ஒரு கிராமத்தையே அடியோடு அழித்தாய். பச்சிளம் பெண் குழந்தையின் உயிரை பறித்தாய். நான் ஆசைப்பட்டதை என்னிடம் இருந்து பிரித்து எனக்கு நீ தடையாக வந்தாய். இன்று உன்னை அழித்து இந்த ராஜ்யத்தை காப்பாற்ற வந்திருக்கிறேன். நீ ஆசைப்பட்டதை நான் உன்னிடம் இருந்து பறித்தேனா? அஸ்மக ராஜ்யத்தின் இளவரசி ஐரா
ஓஹோ, சோதரர்கள் இன்று ஒருத்தியின் காதலர்களா? இப்பொழுது நீ உன் காதலில் வெற்றி பெறுவதற்கு துணிச்சலோடு என் எதிரே வந்து நின்றிருக்கிறாய். அபாரமான முடிவு. வெறும் இளவரசியை புசிப்பதில் மகிழ்ச்சி என்ன இருக்கிறது? அதுவே உன்னை சிறைப்பிடித்து நீ ஆசைப்பட்ட அந்த பெண்ணை ருசிக்கும் போது கிடைக்கும் சுகமே வேறு சோதரா. காலச்சக்கரத்துல சிக்கின ஆசை பிரபஞ்சத்தையே உலுக்கிடுச்சு. உன்னுடைய காத்திருப்பு இப்ப முடிவுக்கு வந்துருச்சு. சரித்திரத்தின் சாதனை நாயகன் வரப்போறா. எங்கு செல்கிறாய் என்று தெரியாமல் மீண்டு வர முடியாமல் காலம் முழுவதும் அங்கேயே கிடப்பாய். இனி இந்த ராஜ்யம் என்னுடையது, மக்கள் என் மக்கள், இளவரசி என்னவள். இக்கணம் முதல் இந்த தேவதத்தனே திரிகத்தலையை ஆளும் தேவதத்தன். சாஸ்திரி, அண்ட சராசரத்துல ஒரு மகா அற்புதம் நடக்க போகுது. இத்தனை நாளா நீ கண்ட கனவு, உன் ஏக்கம், இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. கிரகங்கள் எல்லாத்தையும் பின்தள்ளி காலச்சக்கரத்தை கடந்து சூறாவளி வேகத்துல பிம்பிசாரனுடைய பாதம் இந்த பூமியில பட போகுது. சாஸ்திரி, பிம்பிசாரன் வந்துட்டானா கீதோ? வந்துட்டான். வந்தவனை சரியா பயன்படுத்தி உனக்கு தேவையானதை நீ அடையிறது உன்னோட சாமர்த்தியத்துல தான் இருக்கு. சாஸ்திரி, போய் தேடு. எல்லா இடத்துலயும் போய் தேடு. கண்டெய்னர்ல இருந்து என்னடா சவுண்ட் வருது? உள்ள இருக்கிறதெல்லாம் பழங்கால பொருள். ஏதாவது நடந்துச்சுன்னா 2 பேரோட வேலையும் காலி. என்னன்னு பாக்கலாம் வா. பாத்துடா, மெதுவா. டேய், இங்க யாரோ இருக்காங்கடா. அப்படியா? டேய், கொஞ்சம் பொறுமையா இரு. யாருன்னா இவன்? டேய், இதுல இருக்கிற பொருளை விட விலை மதிப்பானவனா தெரியுறான்டா. அண்ணா, லோட் பண்ணும்போது நல்லா குடிச்சிட்டு மட்டியாயிட்டான் போல் இருக்குண்ணா. பேசாம இவனை வெளியே தூக்கி போட்டலாம்ண்ணா. சரி சரி வாங்கண்ணா. ஹலோ, ஆள் காலி போல இருக்கு சார். கூப்பிட்டீங்களாமே? ஒருத்தனை தேடி கண்டுபிடிக்கணும். உயிரோட தான் இருக்கானா? கண்டுபிடிக்கிறதா எங்களோட வேலையை. உங்க ஊர்ல இருந்து மங்களூர் வரைக்கும் இந்த பூமியில அவன் எங்க இருந்தாலும் சரி உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். அவன் பேரும் டீடைல்ஸும் கொடுங்க. 5ஆம் நூற்றாண்டுக்கு சம்பந்தப்பட்டவன். இப்ப அவன் இங்கதான் இருக்கான். எங்க சமாதி இல்லையா? உயிரோட இருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம காலத்துக்கு வந்திருக்கான். உயிரோடவா? இந்த காலத்திலயா? எப்படி சார் வந்தா? ஸ்பேஸ் ஷிப்லயா இல்ல டைம் மிஷின்லயா? ஆய முடுங்க சார், ஏதாவது சொல்லிட போறேன். எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு.
உனக்கு வேற நிறைய வேலைங்க இருக்கலாம், ஆனா எனக்கு இது ஒன்னே ஒண்ணுதான். இத்தனை பேர்ல அவனை எங்க போய் கண்டுபிடிக்கிறது? 1,30,00,000 மக்கள் இருக்கிற இந்த நகரத்துல அவன் ஒருத்தன் மட்டும் தனியா தெரிவான். அவனுக்கு காலம், மக்கள், காத்து எல்லாமே புதுசா தெரியும். இங்க அவனால வாழவே முடியாது. சார், அவன் போட்டோவை காமிச்சிங்கன்னா போய் தேட ஆரம்பிப்பேன். இவன் இந்த கெட்டப்லயா இருப்பான்? பாபுராவ், ஜாக்கிரதை, அவன் எனக்கு உயிரோட தேவை. என்ன சத்தம் இது? நான் எந்த லோகத்தில் இருக்கிறேனோ என்னவோ. அவ்வாறென்றால் அந்த கண்ணாடி சாதாரண கண்ணாடி அல்ல, மாய மந்திரம் நிறைந்த கண்ணாடி. அடே துஷ்ட சோதரா, என்ன காரியம் செய்து விட்டாயடா. இப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன்? நான் என்ன செய்வது? முதலில் நான் எந்த லோகத்தில் இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏய் கிறுக்கா, பாத்து கட் பண்றா. எல்லாம் ஒரே சைஸ்ல இருக்கணும், புரியுதா? கதையை பேசாம வேலையை செஞ்சு முடி. சரி சார். இது எந்த லோகம்? பூலோகண்டா பைத்தியம். ராத்திரி நேரத்துல கோமாளி வேஷத்துல சுத்துற, போடா. இவனுக்கு திமிர் அதிகமாக உள்ளது, பார்த்துக் கொள்கிறேன். இந்த போட்டோல இருக்கிறவன எங்கயா பாத்திருக்கியா? நல்லா பாத்து சொல்லு. பாக்கல? சரி, எனக்கு ஒரு சர்பத்து போடு. நாட்டு 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 கூத்து, நாட்டு 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 கூத்து. எத்தனை நாட்டாலும் நாட்டு கூத்து தான். அப்போடு 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 நாட்டு 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 கூத்து, நாட்டு அப்போடு. செம்மையா இருக்கே. உன் பேர் ஏதோ நியூசன்ஸ் மாதிரி இருக்கு, என்னன்னு போய் பாரு. பாக்குறதுக்கு கொழுத்து போன கோமாளிங்க மாதிரி தெரியறானுங்க, தேவையா? பாரு. அப்படிதான் கொடுத்த காசுக்கு நல்லா குத்திரியா கொடுத்து. யாரது? நடு ராத்திரி குடிச்சிட்டு 2 மணிக்கு என்னடா ரோட்ல நியூசன்ஸ்? என்னங்க, எங்க மேடம் கூப்பிடுறாங்க, வாங்க. ட்ரம்போட பொண்ணு ட்ரம் ஸ்டிக்கோட கூப்பிட்டு போய் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இந்த மாதிரி மொக்க ஃபிகர்லாம் கூப்பிட்டு நான் வந்துடும் நினைச்சிட்டு இருக்கேன். அவளை இங்க வந்து பார்க்க சொல்லு. பாய்ஸ், கொலை குத்து குத்தலாம். மேடம் போடு. அப்படிதான், எப்படிதான், அப்படிதான். வேற லெவல்ல நீ ஆடுறியே. மிட்நைட்ல என்ன நியூசன்ஸ்? டாவா? ஆமா, யாரு நீ? மேடம், எஸ்ஐ வைஜெயந்தி. நீ போலீஸா? பாக்குறதுக்கு பக்கா பீஸா இருக்கேமா. என்ன பேச்சு? என்ன பேச்சுது? ரைட் டைம்ல ரைட் டைம்ல யாருன்னு தெரியுமா? அப்படிதான் விடாத. யாரு நடிச்ச? என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? முக்கியமானவன் முக்கியமானவன் எது? நாங்க தானே இங்க. ஆமா, யாரு நீ? பாக்க வித்தியாசமா இருக்க. திரிகர்த்த சாம்ராஜ்யத்தின் மகாராஜா பிம்பிசாரன். நீ ராஜானா நான் இங்க ராஜா தான்டா. அவன் பேர் வெள்ளிராஜ், இவன் பேர் பித்தளராஜ், என் பேர் தங்கராஜ், கோல்டு மேன். உன்னை பற்றி எனக்கு எதற்கு? அந்த சத்தத்தால் என் இரு செவியும் வலிக்கிறது, அதை நிறுத்து. ஆமா, என்னது வலிக்குதுன்னு சொன்னீ? என்னது? என் இரு செவியும். ஆஹா, இப்ப புரியுது. எங்கேயோ நாடக போட்டியில உனக்கு கிடைக்க வேண்டிய பரிச நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எவ்வளவு பொறுத்த புடிக்கிட்டு போயிட்டா. அந்த விரக்தியில தானே ராஜா நீ இங்க வந்திருக்க. ஒரு கலைஞன் கலாய்க்கிற அளவுக்கு இப்படி வந்து நிக்க கூடாது. உனக்கு நான் பரிசு அள்ளி தர, வாங்கிக்க. இந்த தங்கத்தை இதுக்கப்புறம் உன் கழுத்துல தங்குற மாதிரி நீ வச்சுக்க. முட்டாளே, எனக்கே பரிசு அளிக்கிறாயா? இது என் குதிரையை கட்டும் சங்கிலி. உன் பர்ஃபார்மன்ஸ்க்கு 100% பரிசு கிடைச்சிருக்கணுமே. எங்கேயோ ஒரு அரசியல் தான் இதுல நடந்திருக்கு. உன் அதிக பிரசங்கித்தனத்தையும் அந்த சத்தத்தையும் நிறுத்து. முடியாது. டேய், இன்னும் சத்தம் அதிகமாவீங்கடா. என்னடா பண்ணுவேன்? அடிப்பியா? மேல கைவிட பாக்கலாம்.
பகீரா! யார் வந்தா? பைரவா அண்ணா பெக்கு டைமிங்னா இதுதான். ஏன் ஆளு வந்தா நான் கேட்டதை கொடுத்தா. உன்னோட ஆளு எங்க? அப்படின்னா அப்படின்னா என்ன? எம்மள கை வைக்க போறியா? எம்மள கை வைக்க போறியா? எம்மள கை வச்சு இங்கிருந்து போக முடியுமாடா? நான் எவ்வளவு பேர் அப்படின்னு உனக்கு தெரியுமாடா? உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இரு. ஐயோ, பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஐயா. சாமி, நீங்க பிளாஷ்பேக்ல ஒரு பெரிய பாட்ஷான்னு தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருக்க ஐயா, மன்னிச்சிருக்க. மேடம், இப்படி ஒருத்தன் நம்ம கூட இருக்கணும். அப்ப நம்ம ரேஞ்சே மாறிடும். எனக்கும் அதே ஃபீலிங் தான். ஃபர்ஸ்ட் டைம் சிங்க்ல இருக்கோம்ல. ரொம்ப நேரமா கை வலிக்குது தல. ஓகே தல. ஹலோ ஹலோ ஹலோ. என் பேரு வை ஜெயந்தி. எவருடைய ஜெயந்தி? ஜெயந்தி இல்ல, வை ஜெயந்தி. கேளு. நீ எங்க கூட வந்தா வேலை கிடைக்கும். வேலை என்றால் எங்க கூட வந்து மேடம் சொன்ன வேலையெல்லாம் செய்யணும். பணம் கொடுப்பாங்க. முட்டாளே, எனக்கே வேலை தருவாயா? இங்கிருந்து செல்லுங்கள். மகாராஜா மூட் அவுட்ல இருக்காரு போல இருக்கு. இங்க இருந்து கிளம்புறதா சேஃப். வா. யாரடா நீ? என் அருகே வந்து அமர்கிறாய்? வேற எங்கேனும் அமரு. கிழவா, உன்னிடம் தான் கூறுகிறேன், கேட்கவில்லையா? பயங்கரமா பசிக்குது சாமி, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. 4 வாய் சாப்பிட்டுட்டு நானே கிளம்பிடுவேன். உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க தூரமா போய் உக்காந்துக்குங்க. மூடனே, என்னையே எதிர்த்து பேசுகிறாயா? அம்மா, கடவுளே. என்ன செஞ்சாருன்னு இவரை நீங்க அடிச்சீங்க? என் அருகாமையில் வந்து அமர்ந்தான். உட்கார்ந்தா என்ன தப்பு? ஒரு பிச்சைக்காரன் எனக்கு சமமாக அமருவதா? நான் பிம்பிசாரன். பாவ புண்ணியங்களுக்கு மூலஸ்தானமா இருக்கிற தெய்வ சன்னிதானத்துக்கு முன்னாடி கண்ணில்லாத ஒரு அப்பாவிய காலால எட்டி உதைக்கிறது தப்பு தம்பி. பாவ புண்ணியங்களை தீர்மானிக்க அவன் யார்? எனக்கு அறிவுரை கூறுவதற்கு நீ யார்? தான் தெய்வத்தையே மிஞ்சினவங்கிற அகங்காரம் மிகப்பெரிய முட்டாள்தனம். அகங்காரத்தோட வாழ்க்கைய வென்றவன் இந்த பூலோகத்துல இதுவரைக்கும் பிறந்ததில்லை. உனக்குள்ள அந்த அகங்காரம் இருக்கிற வரைக்கும் எதோட மதிப்பும் உனக்கு தெரியாது. அந்த மதிப்பு உனக்கு தெரியற நேரத்துல வாழ்க்கை உனக்கு சொந்தமா இருக்காது. அகங்காரத்தை விட்டு தள்ளு. எல்லாரோட தலையெழுத்தையும் எழுதின அந்த பிரம்மா இவரோட தலையெழுத்தை எப்படி எழுதியிருக்காரு? உன் தலையெழுத்தை எப்படி எழுதிரு? என்ன ஒரு துர்நாற்றம்! என்னடா இது? அந்த கண்ணாடியைப் போலவே உள்ளது. அது இந்த கண்ணாடியில் எப்படி பொருந்தியது? தொட்டு பார்க்கலாமா? ஒரு நிமிஷம், இவன் ஏதோ கண்ணாடிங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன ஒரு அதிசயம்! யாரா நீ இப்படி கோமாளி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க? ₹1,00,00,000 கொடுத்து காரை வாங்கினா பாத்ரூம்ல கண்ணாடி பாக்குற மாதிரி பார்த்து பெட்டிங்கிற. உனக்கு என்ன திமிரா? இவனுக்கு இதன் பின்விளைவு தெரியவில்லை. ஆமா, என்ன பின்விளைவு? இரு, காட்டுகிறேன். ஆமா ஆமா, ஐயோ அண்ணா, வேணாண்ணா, விட்டுருண்ணா, வலிக்குதுண்ணா. ஐயோ, அம்மா, நல்ல வேலை இவன் ட்ரெஸ் உருவாம போனானே. அடியே, சீக்கிரம் கதவு மூடு. திரும்பவும் வந்து என் சட்டி உருட போறான். ஏய், என் கண்ணாடி! இப்போது என் கண்களை திறந்தால் என் ராஜ்யத்தில் நான் இருப்பேன். இது என் ராஜ்யத்தை போல் இல்லையே. அவ்வாறென்றால் அது என் கண்ணாடி அல்ல. சென்று தேடுகிறேன். இதுதான் ஐயா உன் மரியாதை? அந்த கண்ணாடி என்னையா பாவம் பண்ணிச்சு? கண்ணாடியை உடைச்சிட்டு காசு தர மாட்டேனியாம? இதுதான் உன் மரியாதையா? அட, இது என்னையா மரியாதை? உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்க. எங்க போற?
இதுவும் என்னுடைய கண்ணாடி இல்லை. மேரி மாதா, மேரி மாதா, மேரி மாதா! அடடா மாய கண்ணாடியே, உன்னை எங்கு சென்று தேடுவேன்? எல்லா கண்ணாடியும் போச்சு. இதோ இது ஒண்ணுதான் மிச்சம். இதுவும் போச்சு. மேடம் இன்ட்ராகேஷன்ல பிஸியா இருக்காங்க சார். போன் பண்ண சொல்றேன். கண்டிப்பா சார். அது 3rd டிகிரில கொஞ்சம் டைம் எடுக்கும் சார். சரிங்க சார், சரிங்க சார். செக். ஏன் மேடம் எனக்கு இந்த டார்ச்சர்? இவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவோ எவரெஸ்ட், நம்ம பர்ஃபார்மன்ஸ் என்னவோ வர்ஸ்ட். என் பேச்சை கேளுங்க. ஒரு கேஸ நீங்க சால்வ் பண்ணிட்டா எனக்கு ப்ரொமோஷன், உங்களுக்கு எலிவேஷன். டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் நம்ம மேல காண்ட்ல இருக்காங்க. முக்கியமா டிஜிபி சார். எனக்கு தெரிஞ்சு நம்ம கிட்ட இருக்கிற ஆப்ஷன் ஒண்ணுதான். என்ன? பெம்பே. அவ மட்டும் நம்ம கூட இருந்தா டிபார்ட்மெண்ட்ல மட்டும் இல்ல, சிட்டி மொத்தம் உங்க பேரு சைரன் மாதிரி கேக்கும். அவன் யாரோ என்னவோ, மறுபடியும் பாப்பனும் இல்லையோ. மேடம் எழுதி இருந்துச்சுன்னா நாம தேட தேவையில்ல. அவனே நம்ம கிட்ட வந்து ஒன்னா மிங்கிள் ஆகி அதுக்கப்புறம் மேடம் டெரரிஸ்ட் அட்டாக் நினைக்கிற சார்ஜ். என்னையா பண்ற? என் கடையில இருக்கிற கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டேன்னு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தா இங்க கூட சேம் ரியாக்ஷன். இதெல்லாம் என்னையா பொழப்பு? பிம்பே மேம், நான் சொன்னேன்ல நமக்கு எழுதி இருக்கு. ஹலோ, வாங்க சார், வாங்க வாங்க. அந்த கண்ணாடி எல்லாம் எதுக்கு உடைச்ச? என் ராஜ்யத்திற்கு செல்வதற்கு. எந்த ராஜ்யத்துக்கு? திரிகர்த்தலா. அகர்த்தலாவா? மூடனே, திரிகர்த்தல ராஜ்யம் இருக்கட்டும். ஏன் ஊருக்கு போனோம்னா பஸ்ல போ, எது கண்ணாடிக்குள்ள போற? அதிலிருந்து தானே நான் வெளியில் வந்தேன். சந்தோஷம். மேல இருந்து ஏதோ ஒரு கண்ணாடி தலையில விழுந்து மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க நான் செட் பண்றேன். பிரபு, உங்களுக்கு ஒரு ரகசியம் கூறுகிறேன். நாங்களும் கண்ணாடியில் இருந்து தான் வெளியே வந்தோம். உங்கள் ராஜ்யம் எது? உங்களது திரிகர்த்தலை, எங்களது புகர்த்தலை. அந்த ராஜ்யத்தை ஆக்கிரமிக்க எவ்வாறு தவறினேன்? நீங்கள் எங்களுடன் வந்தீர்கள் என்றால் என் கண்ணாடியில் இருந்து என் ராஜ்யத்திற்கும், உங்கள் கண்ணாடியில் இருந்து உங்கள் ராஜ்யத்திற்கும் சென்று அதன் பிறகு நிதானமாக வந்து எங்களை ஆக்கிரமியுங்கள். ஓ, இவன் ஆலோசனை கூட நன்றாகத்தான் உள்ளது. பிறகு ஏன் தாமதம்? எங்களுடன் வாருங்கள். வந்தால் அந்த மாய கண்ணாடியை காண்பிப்பாயா? மாய கண்ணாடி மட்டுமல்ல, மாயா ட்ரெஸ்ஸிங் டேபிள், மாயா டால்கம் பவுடர், மாயா லிப்ஸ்டிக் கூட தருகிறேன். அதை பூசிக்கொண்டு உங்கள் ராஜ்யத்திற்கு செல்லுங்கள். இப்பொழுது வாருங்கள். மேடம் வாருங்கள். இந்த ஸ்லாங் ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதல்ல இவன் ஸ்லாங்க மாத்தணும். மாமா, இன்னும் எவ்வளவு நேரம்? அதான் வந்துட்டானே. இதிலிருந்து கண்டால் எல்லாம் இருட்டாக தெரிகிறது. இருட்டென்றால் எனக்கு பிடிக்கும், நான் வைத்துக் கொள்கிறேன். பாருங்கள் பிம்பிசாரரே, பார்த்தது போதும், வாங்க. எப்பவும் போல கல்வி, வைத்தியம் போன்ற துறையில சிறந்து விளங்கக்கூடியவங்களுக்கு எங்க சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமா தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு எங்க பவுண்டேஷன் சார்பா மந்திரி அவர்கள் பரிசளிக்க போறாரு. இங்கதான் சார். ஓகே சார். ரதம் எதற்காக நின்றது? இங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். அது வரைக்கும் நீ இங்கே இரு. மருத்துவத்துறையில சுயநலமற்ற சேவையை செஞ்சுட்டு வர தன்வந்திரி ஹாஸ்பிட்டல்ஸ் முனைவர் டாக்டர் சுப்பிரமணிய சாஸ்திரிய ஸ்டேஜுக்கு வந்து பரிசை பெற்றுக் கொள்ளும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். Honorable Minister and ladies and gentlemen, thank you for having me here tonight. I'm deeply honored and moved by the gesture. I would like to thank Icon Awards for having me here tonight. Thank you. Thank you so much. Thank you. So, இதுல உங்க சிக்னேச்சர் தேவை. மகாபிரசாதம் இதில் எதற்காக நுழைந்தான்?
தன்னுடைய சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமா ஏராளமான ஏழைகளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு வர ஸ்ரீ விஸ்வநந்தன் வர்மா அவர்களை ஸ்டேஜுக்கு வந்து அவார்டை பெற்றுக் கொள்ளுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே சார். ஜெயந்தி, ஜெயந்தி. என்ன? ஓகே, தேங்க்யூ சார். ஹலோ. இது என்னோட பெருமை இல்ல. இந்த பெருமையை அனுபவிக்கிறதுக்கான அருகதை யாருக்கும் இல்ல, கிடைக்காது. இருவர இந்த எல்லா பேருக்கும் புகழுக்கும் உரிமையானவர் எங்க வம்சத்தோட கௌரவம் ஸ்ரீ 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 பிம்பிசாரா சக்கரவர்த்தி அவர்கள். பிம்பிசாரனா? ஆமா, இந்த பேர் புகழ் எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். நான் சொல்றது கேட்க ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா எத்தனையோ தலைமுறையா நாங்க இந்த சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்க முன்னோர்கள் வகுத்த பாதையில பயணிச்சுக்கிட்டே இருக்கோம். எத்தனை தலைமுறைகள் மாறினாலும் அவருக்கு நிகரா யாரும் வர முடியாது. அவருடைய தனித்தன்மை தான் எங்க அடையாளம். ஒரு அரசரா தர்மத்தை கடைபிடிச்சவர், ஒரு மனிதனா மனித நேயத்தை பரப்பினவர். அவருடைய கொள்கைகளை இன்னைக்கும் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் தர்மத்தை நிலைநாட்டினார். அந்த கௌரவத்தை இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றணும். அவருடைய வாரிசா அவர் பிறந்த இந்த நாளில் இந்த கௌரவம் எனக்கு கிடைச்சது என்னுடைய அதிர்ஷ்டம். இவர் என்னுடைய வாரிசா? பிம்பிசாரனுக்கு இன்னும் வாரிசுகள் இருக்காங்களா? ஷபீர், வாரிசு இருக்குன்றான். இவங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அவன் கண்டிப்பா அங்க வருவான். இவங்க வீட்டு பக்கம் யார் வந்து போனாலும் எனக்கு உடனடியா தெரிஞ்சாகணும். Got it? ஓகே சார். என்னாச்சு பம்பி? அந்த ரதத்தை பின்தொடர வேண்டும். என்ன சுவியா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். எல்லாம் ரெடியா? ரெடியா இருக்கு. வணக்கம் சார், ப்ளீஸ் கம். ராஜி போன் பண்ணலாம். பண்ணாப்பா, போன வேலை இன்னும் முடியலையா? பாப்பா எங்க? அங்க விளையாடிட்டு இருக்கான். இதோ அங்க இருக்க. எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். சரி, போலாம். வணக்கம் சார். இவர் யாரு? இவன் பேரு ஸ்ரீனிவாஸ். சின்ன வயசுல இருந்து இங்கதான் படிச்சான். வெளிநாட்டுல பெரிய வேலை கிடைச்சாலும் போக மாட்டேங்கிறான். இங்க படிப்போட வேல்யூஸும் இருக்குன்னு நீங்க அனுமதிச்சா இங்கேயே வேலை செய்யறேன்னு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கான் சார். படிச்ச இடத்துலயே வேலை செய்யறது பெருமையா நினைக்கிறேன். வேற என்ன வேணும்? நல்ல டெசிஷன். கேரி ஆன். சி பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த லெவல்ல இருக்கு?
எனக்கு பயமா இருக்கு பிம்பி. உன்னை அனுப்புனது யாருன்னு மேல இருக்கிற அந்த யமன் கேட்கும் போது சொல்லு. பூமியில ஒருத்தன் இருக்கான், அவன் பேரு பிம்பி. திருகத்தல சாம்ராஜ்யத்தோட அதிபதி பிம்பிசாரன்னு சொல்லு. மனுஷனால இப்படி கூட அடிக்க முடியுமா? கண்ணு முன்னாடி பேரழிவை காமிச்சிட்டான். அவன் உண்மையிலே மனுஷனே கிடையாது சார், ஒரு அரக்கன். ஆகஷா, சாஸ்திரே, இங்க வந்தவன் வேற யாரும் இல்ல, சாக்ஷாத் நாம தேடிட்டு இருக்கிற அந்த பிம்பிசாரன் தான். வந்தது அவன்தான் நிரூபிக்க நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆதாரம் இதுதான். பாரு, இதுதான் அவனுடைய விஸ்வரூபம். அரக்கர்களும் கண்டிடாத ராவண ரூபம், யுத்தங்களும் கண்டிராத அசுரநாதம், பகைவர்கள் பயந்தோடும் குருக்ஷேத்திர யுத்தம், திரிகதல சாம்ராஜ்யத்தின் அதிபதி பிம்பிசாரனின் விஸ்வரூபம். இதுவரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்ல. எல்லாருக்கும் உதவிதான் செஞ்சிருக்கனே தவிர யார்கிட்டயுமே எனக்கு விரோதம் இல்ல. அப்படி இருக்கும்போது எத்தனையோ தலைமுறைக்கு அப்புறம் நமக்கு பிறந்த இந்த பெண் குழந்தையை தூக்கிட்டு போயிருக்காங்க. அன்னைக்கு இவர் மட்டும் கடவுள் மாதிரி காப்பாத்தாம இருந்திருந்தா எங்க குழந்தை எங்களுக்கு இருந்திருக்காது. இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சா இல்ல இப்பதான் ஆரம்பிக்குதான்னு எனக்கு தெரியல. எந்த ஜென்மத்துல யார் செஞ்ச பாவமோ இப்ப நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்பா, ஹாய் ஹாய் பேபி, ஹவ் ஆர் யூ? வணக்கம்ப்பா. வணக்கங்க. பாப்பாவை காப்பாத்தனதுக்கான நன்றி கடனை என்ன கொடுத்தாலும் என்ன செஞ்சாலும் என்னைக்கும் தீராது. பிம்பி,
ராஜ்யத்தின் இந்த நிலைக்கு என்னதான் காரணம்? யார் செய்த பாவமோ எவர் கொடுத்த சாபமோ தெரியவில்லை மகாராஜா. பயிர்கள் அனைத்தும் வாடிக்கொண்டிருக்கிறது. பஞ்சத்தில் மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். உண்பதற்கு உணவு இல்லை. பிரஜைகள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் பிரபு. தானிய கிடங்கை திறந்து மக்களுக்கு பங்கிட்டுக் கொடுங்கள். அது இயலாது பிரபு. நம்மிடம் இருப்பதைக் கொண்டு மிக குறைந்த நபர்களையே நம்மால் காப்பாற்ற முடியும். இந்த திரிகர்த்தல மகா சாம்ராஜ்யத்தில் எத்தனையோ பேர் உள்ளார்கள். பிரஜைகளை காப்பாற்ற எவராலும் தீர்வு சொல்ல முடியாதா என்ன? சிந்தியுங்கள் மகா மந்திரி. தீர்வு இருக்கிறது பிரபு. என்ன அது? தாங்கள் மறைத்த நிதி. நான் மறைத்த நிதியா? அது தாங்களே பூட்டு போட்டு பதுக்கி வைத்த நிதி. வணங்குகிறோம் பிரபு. அவசரமாக எங்களை அழைத்தீர்களாமே. நேரடியாக சில கேள்விகளை கேட்கிறேன். நீங்களும் நேரடியாக பதில் கூறுங்கள். நிச்சயமாக பிரபு. நான் யார் என்று கூறுங்கள். எங்கள் சக்கரவர்த்தி பிம்பிசாரர். தங்களை பொறுத்தவரை நான் யார் என்று கூறுங்கள். பிரபு, உங்கள் எண்ணம் என்னவென்று? பயமின்றி பதில் கூறுங்கள் மகா மந்திரியாரே. என்னை பற்றிய உங்கள் அபிப்பிராயத்தை தைரியமாக கூறுங்கள். பிரபு, தங்கள் தந்தையின் ஆசை வேறு, அவர் ஆட்சியின் முறை வேறு. அகங்காரம் அதிகாரம் என்பதெல்லாம் ஒரு உரையில் இருக்கும் கத்தியை போன்றது. ராஜ்யத்தை நடத்துவது அதிகாரம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் அகங்காரத்துடன் கூடிய அதிகாரம் நிலைக்காதென்பது என்னுடைய அபிப்பிராயம் பிரபு. தவறாக கூறியிருந்தால் மன்னித்து விடுங்கள். இல்லை மகா மந்திரியாரே, நீங்கள் கூறியது நிஜம். தந்தையின் ஆசையில் பங்கு போட இருவர் பிறந்தோம். அதில் ஒருவன் இந்த ராஜ்யத்திற்கு மன்னனானான், மற்றொருவன் இந்த புவியை துறந்தான். எவரும் அறியாத விஷயம் என்னவென்றால், இறந்ததாக எண்ணியவன் உயிரோடு இருக்கிறான். பிம்பிசாரன் இடத்தில் உங்கள் முன்னிலையில் இருக்கிறான். மீண்டும் இந்த ராஜ்யத்திற்கு வந்தேனே தவிர இந்த ராஜ்யத்திற்கு ஏற்படும் கஷ்டங்களை தீர்க்க முடியவில்லை. அந்த நிதியை என்னால் திறக்க முடியாது மந்திரியாரே. திறக்க முடியும் மகாராஜா. அதற்கு ஒரு வழி இருக்கிறது. என்ன அது? ஒரு மனிதனுக்கு இருக்கும் வாக்கு, குருதி, தேஜஸ் இவை அனைத்திற்கும் சக்தி இருப்பதால் ஒரு மனிதனை சுற்றி ஒரு சக்தி வளையம் உருவாகிறது. அவரிடத்தில் இருக்கும் தாங்கள் அதை திறக்க வேண்டுமென்றால் மகாசக்தி யாகம் செய்ய வேண்டும். ஹோமம் முடிவடையும் பொழுது ஒவ்வொரு பூர்ணாகுதி அளிக்கும் வேளையில் ஒவ்வொரு அகண்ட ஜோதியும் எரியும். அவ்வாறு எரியும் ஒவ்வொரு ஜோதியும் பிம்பிசாரரின் சக்தியை பலகீனப்படுத்தும். யாகத்தின் பலம் அதிகரிக்கும். அவ்வாறு அந்த பூட்டு பலகீனமாகி பொக்கிஷத்தை எடுக்க உதவியாக இருக்கும். உடனே அந்த ஏற்பாடை செய்யுங்கள். ஆனால் இதில் ஒரு ஆபத்து இருக்கிறது மகாராஜா. பிம்பிசாரரின் சக்தி வளையத்தை ஒரே நட்சத்திரம், ஒரே ராசி, ஒரே உதிரத்தை பங்கு கொண்ட உங்களால் மட்டும்தான் இதை செய்து முடிக்க முடியும். அதன் காரணமாக யாகத்தின் பொழுது பிம்பிசாரரின் சக்தியுடன் சேர்த்து உங்கள் சக்தியும் பலவீனமாகும். நீங்கள் இறப்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது. பிம்பிசாரனின் ஆட்சியில் கஷ்டத்தை கண்ட பிரஜைகள் இப்பொழுதுதான் நிம்மதியாக வாழ்கிறார்கள். மீண்டும் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அவர்கள் கஷ்டத்தை போக்க என் உயிரையும் தர வேண்டும் என்றால் நான் தர தயார். இந்த ராஜ்யத்தையும் என் பிரஜைகளையும் காப்பாற்றுவேன். வரலாற்றில் பிம்பிசாரன் மகா சக்கரவர்த்தியாக திகழ வேண்டும். பிரஜைகளுக்காக உயிரையும் துறக்க தயாராகிவிட்டீர்கள் என்றால் இந்த ராஜ்யத்தின் நிலை? பிம்பிசாரனை எதிர்த்து நின்ற இளவரசி ஆயிரா இந்த ராஜ்யத்தின் வருங்கால மகாராணி. சேனாதிபதி என்றால் சேவகன் மட்டுமல்ல. கஷ்டமோ ஆபத்தோ ஏற்படும் பொழுது ராஜ்யத்திற்கு அதிபதியாக இருக்க வேண்டும். பிம்பிசாரரின் இந்த சாம்ராஜ்யம் இந்த அளவிற்கு விரிவடைவதற்கான காரணம் இந்த பகீரா அவரோடு தோளோடு தோள் நின்றதுதான். அவ்வாறு இருக்கையில் ஒருவன் இந்த பகீராவை ஏமாற்றி கோட்டைக்குள் நுழைந்து பிம்பிசாரரை மாயம் செய்து அவருடைய சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். உண்மைதான சேனாதிபதியாரே? இது நம்ப முடியாத நிஜம் போல் இருக்கின்றதே. பிரபுவை போல் ஒரு பிரபுவா? பக்கத்தில் இருக்கும் நமக்கே அது தெரியவில்லையே. இங்கே இருப்பது பிம்பிசாரர் அல்ல தேவதத்தன் என்பது எவரால நம்ப முடியாது பிரபு. ஆனால் அது நம்ப வேண்டிய நிஜம். இப்பொழுது என்னதான் செய்ய போகிறீர்கள்? திரிகர்த்தல சாம்ராஜ்யத்திற்கு
இனிமேல் இந்த பகிராதான் அதிபதி. என்ன ஒரு துரோகம் கூறுகிறேன் உனக்கு இருக்கிறதடா. பிரபு 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 ஒருவேளை உறங்கிக் கொண்டிருக்கிறாரா? பிரபு பிரபு என்ன வேலையில் இருக்கிறாரோ? பசி எடுக்கிறது, இந்த கனியை உட்கொள்வோம். பிரபு ஆப்பிள் இது எங்க வந்துச்சு? யாருக்கு தெரியும், நம்ம சாப்பிடுவோம். கண்ணாடியில் பட்ட கனி என்னானது? பின்னே சென்று விட்டதா? மாயமானதா? அல்ல, இந்த கண்ணாடியே கனியை தின்று விட்டதா? என்னடா இது? ஆப்பிள் பா. தெரியும், கைக்கும் வாய்க்கும் கொஞ்சமாவது கேப் போடுறா. இப்படி தின்னுகிட்டே இருந்தா எப்படிரா? இந்த ஆப்பிள் எங்க கிடைச்சது? கண்ணாடியில இருந்து வந்துச்சுப்பா. பொய் சொன்னா பிச்சு போடுவோம். பிச்சு கண்ணாடியில இருந்து எப்படி ஆப்பிள் வரும்? வேணும்னா நீயும் பாரு. ஓஹோ, விசித்திரமாக இருக்கிறதே. இந்த கனியை தின்பாயா? தின்பாயா நீ? என்றால் இந்தா. அப்பா, இது பேய் மாதிரி இருக்கு. இங்க இருந்து நம்மளே தூக்கிட்டு ஓடிடும். வாப்பா, ஓடிடலாம். அப்பா வாப்பா. பகீரா கூறியதெல்லாம் நிஜம்தானா? தேவதத்தன் இந்த கண்ணாடி வாயிலாக என் பிரபுவை வேறு லோகத்திற்கு அனுப்பிவிட்டானா? பிரபு, உங்களுக்கு இப்படி ஒரு அநியாயம் நிகழ்ந்து விட்டது. என்னானாலும் சரி, பிரபுவை ராஜ்யத்திற்கு அழைத்து வர வேண்டும். நடக்கும் சூழ்ச்சிக்கு தீர்வு காண வேண்டும். பிரபு, உங்கள் போர்வாளுடன் வீரப்பயணம் துவங்குகிறேன். வாழ்க பிம்பிசாரர், பல்லாண்டு வாழ்க பிம்பிசாரர். இது என்ன உலகம்? மிகவும் விசித்திரமாக உள்ளதே. இந்த பிரஜைகளும் அவர்களது ஆடையும் பின்னும் முன்னும் மூட வேண்டும் என்று கட்டளை இருக்கிறதோ என்னவோ? என் தும்மலுக்கு இத்தனை சக்தியா என்னவோ? பிரபு பிரபு, எங்கள் பிம்பிசாரரை எங்கேனும் கண்டீரா? யாரு? கண்ணுக்கினியவர், வீரத்தில் சிறந்தவர், எங்கள் மன்னர் எங்கேயவர்? அப்படி இங்க யாரும் இல்ல. கிளம்புவதை கேளுங்கள். பிரபு, இந்த மாயலோகத்தில் தாங்கள் எங்குள்ளீர்கள்? உங்களை எங்கென்று தேடுவேன்? பிரபு, பிம்பிசாரரே, என் பிரபு எங்கே இருக்கிறாரோ, எவ்வாறு இருக்கிறாரோ? பிம்பி, இது பாரு. என்ன இது? அன்னைக்கு பாப்பாவை அட்டாக் பண்ணவங்களோட டீடைல்ஸ். இவங்க யாரு என்னன்னு என்கொயரி பண்ணப்பதான் இவங்க இந்த ஊர் ஆளுங்க இல்லைன்னு தெரிய வந்துச்சு. உயிரோட இருக்கவங்க கிட்ட பேசலான்னு ஹாஸ்பிட்டல் போனப்போ யாருமே பேசுற கண்டிஷன்ல இல்ல. பாக்கும்போது இது பக்கா பிளான்ட் அட்டாக்னு தெரியுது. ஹலோ, போன பிம்பிசாரன் கிட்ட கொடு. பிம்பி, உனக்கு தான் போன். யாரு? ஹலோ மகாராஜா, எப்படி ஐயா இருக்கீங்க? யாரா நீ? ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சிருக்கிற அவசியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா அதிகாலையிலே எந்திரிச்சு மூத்தவரும் அவர் பொண்டாட்டியும் கோயிலுக்கு போயிருக்காங்கல்ல. அதே மாதிரி வீட்டுல தனியா இருக்க பெரியவர், அப்புறம் ஏதோ வேலையா வெளியே போயிருக்கிற இளையவர். நீ வீட்டுக்கு திரும்பி போறப்ப இவங்கெல்லாம் உயிரோட இருக்கணும்னு எதிர்பார்த்தா நம்ம 2 பேருக்குள்ள அறிமுகம் அவசியம்தான் மகாராஜா. அவங்களுக்கு மட்டும் ஏதாவது நடந்ததுன்னா உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். கூல் டவுன் மகாராஜா, கூல் கூல். நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நீங்க என்னவோ எனக்கு வார்னிங் கொடுக்கறீங்க. நீ எங்கடா இருக்க? எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? கொஞ்சம் உங்க வலது பக்கம் பாருங்க. நீங்க உயிரே வச்சிருக்க பாப்பா உங்களை தேடி ஓடி வருவா பாருங்க. முடிஞ்சா அவளை காப்பாத்து. ராஜீவ்! என்ன மகாராஜா, மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? யமகண்டத்துக்கு இன்னும் டைம் வரலன்னு நான் தான் ஸ்டாப் பண்ணேன். ஆனா இப்ப வரப்போற யமகண்டத்தை யாராலையும் தடுக்க முடியாது. ராஜீவ்! ராஜீவ்!
என் பொண்ணு பாத்துக்கங்க. ராஜு, ராஜு, சரித்திரத்தை ஆட்டி படைச்ச சக்கரவர்த்தி குரல்ல பயத்தை உணரும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு என்னதாண்டா வேணும்? சின்ன வயசுல இருந்து உனக்காகவே கனவு கண்டு உனக்காகவே காத்திருந்து நீ எப்ப வருவ, என் கனவு எப்ப நிறைவேறும்னு இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்த. இன்னைக்கு தானே கிடைச்சிருக்க. வந்திருக்கிற வண்டியில ஏறு. நான் இருக்கிற இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு வருவாங்க. சீக்கிரம் வா. यस्ते मन्यो विधद्वज्रसायकसः भोजः पुष्यति विश्वमानुषको साह्यामदा समार्यन्त्वया युजा सहस्कृतेन सहसा सहस्वता मन्युरिन्द्रो मन्युरेवासदेवो मन्युर्होता वरुणो மகாராஜா, பொக்கிஷத்திற்கு பாதுகாப்பு தரும் திரிபந்தனம் விழ வேண்டும் என்றால் இந்த 3 யாகமும் நிறைவடைய வேண்டும். ஒவ்வொரு யாகமும் முடிவடையும் பொழுது ஒரு அகண்ட தீபம் எரியும். பிறகு யாகத்தின் பலத்துடன் பொக்கிஷத்தின் நுழைவாயில் திறக்கும். பிரஜைகளின் நலனுக்காக துவங்கும் யாகம் இது. எல்லாம் நன்மையில் முடியும். யாகத்தை துவங்குங்கள். सहस्रमन्यो अभिमातिमस्मे ऋजम् ऋणन् प्रवृणन् प्रेषत्रोनो उग्रम् देवालो नन्वारुद्रे वशीवशन्. நாங்க என்ன தப்பு பண்ணணும் இந்த மாதிரி சித்திரவதை பண்ற? எறும்புக்கு கூட துரோகம் பண்ணாத என் பையனை கொண்ட. பச்சை குழந்தைய கடத்திக்கிட்டு போய் என்ன பண்ணன்னு கூட இது வரைக்கும் தெரியல. உனக்கு என்னதான்டா வேணும்? பிம்பிசாரனோட வாரிசா இருக்கிறத தான் நீங்க செஞ்ச பாவம். அந்த பாவம் தான் இன்னைக்கு எங்களுக்கு வரமா மாற போகுது. சொல்றது உனக்கு புரியல? யார நீங்க கடவுளா நினைச்சிட்டு இருக்கீங்களோ, யாருடைய கொள்கைகளுக்கு நீங்க வாரிசா இருக்கீங்களோ, அவனுடைய சரித்திரமே பொறாமப்படக்கூடிய மகா சக்கரவர்த்தி பிம்பிசாரன். அவன் எங்க இருக்கான்னு தேடிட்டு இருக்கும் போதுதான் பாலைவனத்துக்கு நடுவுல ஆலமரம் மாதிரி நீங்க தெரிஞ்சீங்க. இந்த பூமியிலேயே இல்லாத பிம்பிசாராவை எப்படி தேடுவீங்க? பிம்பிசாரன் காலத்தையும் கடந்து இந்த காலத்துக்கு வந்திருக்கான். நான் கூட்டிட்டு வந்த குழந்தைய அவன் காப்பாத்தி உங்கள ஒருத்தனா கலந்துட்டான். சாஸ்திரி, உன் கனவு சாம்ராஜ்யத்தை நிஜமாக்குற பிம்பிசாரம் வரான் பாரு. ஆமா கேத்து, இவ்வளவு நாள் நான் தேடிக்கிட்டு இருந்த சரித்திரம் நடந்து வந்துகிட்டு இருக்கு. என்ன பாக்குறீங்க மகாராஜா? இது உங்களோட சாம்ராஜ்யம் தான். உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா? இந்த கதவுக்குள்ள போக கூடாதுன்னு நீங்களே உங்க கையால கட்டு போட்டீங்க. என்ன வேணும் உனக்கு? தன்வந்தரி புத்தகம். அதேதான். அதோட மதிப்பெண்ணு தெரியாம தன்வந்திரி புத்தகத்தை மத்த பொக்கிஷத்தோட வச்சிட்டீங்க. அதனால கதவை திறந்து புத்தகத்தை எடுத்து என் கையில கொடுத்துட்டா போதும். முடியாது. முடியாதுன்றது நடக்காத விஷயமாச்சு. என்ன தாண்டி உங்க குடும்பத்தை உங்களால காப்பாத்திர முடியும். ஆனா குழந்தைய மட்டும் காப்பாத்த முடியாது. குழந்தைய என்ன செஞ்ச? கோவப்படாதீங்க.
கோவப்படாம சொல்றத கேளுங்க. கொஞ்சம் அந்த பக்கம் பாருங்க. குழந்தை உடம்புல மனுஷங்களை கொல்ற D40 வைரஸ செலுத்திருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா சுவாச குழாயை சுருக்கி மூச்சு காத்த கம்மி பண்ணி 24 ஹவர்ஸ்ல குழந்தையோட உயிர் போயிடும். இதுக்கான மாத்து மருந்து இந்த உலகத்துல எங்கேயும் இல்ல. உள்ள இருக்கிற அந்த தன்வந்திரி புத்தகத்துல மட்டும்தான் இருக்கு. இப்போ பொக்கிஷத்தை திறந்து அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வர வேண்டியது எங்களை விட இப்ப உனக்கு தான் அவசியம். தாமதம் பண்ணாம போய் அந்த பொக்கிஷத்தை தொற. மகாராஜா, முதல் யாகம் முடிவடைந்தது. பூர்ணாகுதியை அக்னியில் இடுங்கள். என்ன நடக்குதுங்க? இவனால கதவை திறக்க முடியும் நீங்க, ஆனா அவனையே தூக்கி அடிக்குது. உண்மையிலேயே அவன் பிம்பிசாரன் தானா? பிம்பிசாரன் தான். அவன் அப்படி பிம்பிசாரனா இருந்தா அவனால ஏன் இந்த கதவை திறக்க முடியல? சொல்லு கேது, சொல்லு. இவன் பிம்பிசாரன் தான். இவன் பிம்பிசாரன் தான். இவனோட சரித்திரத்தை காண எழுதுனது. சரித்திரம் என்னைக்குமே பொய்யாகாது சாஸ்திரி. எங்கேயோ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. ஏய், நீ எங்க போவியோ என்ன பண்ணுவியோ தெரியாது. சூரிய அஸ்தமனத்துக்குள்ள அந்த தன்வந்திரி என் கையில கொண்டு வந்து கொடுக்கணும். இல்லனா குழந்தைய உயிரோட பார்க்க மாட்டேன். அப்புறம் கடவுளே வந்தாலும் குழந்தைய காப்பாற்ற முடியாது. மகாராஜா, இரண்டாம் யாகம் முடிவடைந்தது. பூர்ணாகுதியை அக்னியில் இடுங்கள். சூரிய அஸ்தமனத்துக்குள்ள அந்த தன்வந்திரி என் கையில கொண்டு வந்து கொடுக்கணும். இல்லனா குழந்தைய உயிரோட பார்க்க மாட்டேன். அப்பாவி மழலை இப்போது இந்த அசுரனின் பிடியில். கேதுவின் இரையாய் என் நம்புலியின் மரணத்தில் யாரிடம் சென்று நான் அழுவேன்? எந்த தெய்வத்தை நானும் தொழுவேன்? பிறகு ஏன் அந்த இறைவன் இங்கு வரவில்லை? வருவார். எப்பொழுது வருவார்? இந்த தீபத்தை தெய்வத்திடம் வைத்தால் வருவார்.
தீபம் ஏத்தனா நீ வருவேங்கிற நம்பிக்கையை அன்னைக்கு நான் சாகடிச்சேன். இன்னைக்கு அந்த நம்பிக்கையோட தான் உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். என் உயிரை காப்பாத்தின குழந்தையோட உயிர் இன்னைக்கு என்னால ஆபத்துல இருக்கு. என்ன பண்ணணும், எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு ஒன்னும் புரியல. இது நாள் வரைக்கும் இந்த பிம்பிசாரன் யார்கிட்டையும் தலை வணங்கினதில்ல, யாருக்கிட்டையும் எதையும் கேட்டதும் இல்ல. முதல் தடவையா உன்கிட்ட கேக்குறேன் தாயே, அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதுக்கப்புறம் நான் செஞ்ச பாவங்களுக்கு எனக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்க. ஜீவனம் தான் உந்தன் உரிமை என்னாலும். இவர் பிம்பிசாரரை போல் இருக்கிறார். பிரபு பிம்பிசாரரே, எங்கள் பிம்பிசாரரே. ஜுபேதா, பிரபு பிரபு, நீ இங்க என்ன பண்ற? திருகத்தலைக்கு உடனே வாருங்கள். ராஜ்யம் சின்னாபின்னமாகி விட்டது பிரபு. இங்க எப்படி வந்த? கண்ணாடி வாயிலாகத்தான். அந்த மாயா கண்ணாடியா? அது எங்கே இருக்கிறது என்பதை நான் அறிவேன். என்னுடன் வாருங்கள், வாருங்கள். மகாராஜா, யாகத்தில் இதுதான் இறுதி கட்டம். இது முடிவடைந்த பிறகு அந்த பூட்டு பலகீனமாகி நுழைவாயில் திறக்கப்படும். என்ன செய்கிறாய் பகீரா? தேவதத்தா, நீ செய்யும் இந்த யாகம் பிரஜைகளை காப்பாற்றுமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பகீராவுடைய ஆயுதம் உன் உயிரை நிச்சயம் எடுக்கும். பிம்பிசாரரை மாயம் செய்து அந்த இடத்திற்கு நீ வந்தாய். உன்னை அழித்து உன் இடத்திற்கு நான் வருகிறேன். இந்த திரிகர்தல சாம்ராஜ்யத்திற்கு அதிபதியாக போகிறேன். பகீரா, இது ராஜ துரோகம் என்பது உனக்கு தெரியாதா? இனி இந்த ராஜ்யத்திற்கு நான் தான் மன்னன் என்றால் என்னை தண்டிக்க யார் இருக்கிறார்கள்? இவ்வுலகிலே இல்லாத பிம்பிசாரர் எங்களை தண்டிப்பதற்கு வருவாரா என்ன? பிம்பிசாரர் பிம்பிசாரா, பிம்பிசாரரா, பிம்பிசாரரா. வாழ்க பிம்பிசாரா. காலத்தை கடந்து மரணத்தை ஏற்க வந்துள்ளீர்களா பிம்பிசாரரே? சிறிதும் கருணையின்றி உங்கள் இருவரையும் கொன்ற இந்த திரிகர்தல சாம்ராஜ்யத்திற்கு முடிசூடா மன்னனாக நான் மாறப்போகிறேன். அவனானாலும் நானானாலும் திரிகர்த்தல சாம்ராஜ்யத்தின் சரித்திரத்தை மாற்றி எழுத என் வாளை கடக்க வேண்டும். பூமியில் உதிரம் சிந்தினாலும் மீசையை முறுக்கும் ஆண்மை திரிகர்த்தலம். யார் ஆசைப்பட்டாலும் நினைத்தவுடன் மாற்றி எழுதுவதற்கு
தேவதத்தா, நான் உன்னை கொல்ல விரும்பினேன். ஆனால் என்னை நீ சரித்திரத்தில் மகா சக்கரவர்த்தி ஆக்கிவிட்டாய். இந்த தனத்தால் ராஜ்யத்தில் உள்ள பஞ்சம் தீர வேண்டும். சுட்டரிக்கப்பட்ட தன்வந்திரி மீண்டும் எழ வேண்டும். இனி இந்த ராஜ்யமும் இந்த புத்தகமும் உன் பொறுப்பு. புறப்படுகிறேன். பிரபு, பிறகு அந்த குழந்தை? எனது உயிரை கொடுத்தாவது அந்த குழந்தையை காப்பேன். இதெல்லாம் என்ன கேது? அந்த பிம்பிசார், அந்த புதையல், இதெல்லாம் உண்மையா இல்ல கற்பனையா? உண்மைதான் சாஸ்திரி. அவன் வருவான்றீங்களா? இந்த குழந்தையோட சுவாசத்துல தான் அவனுடைய உயிர் இருக்கு. அவன் கண்டிப்பா குழந்தைக்காக வருவான். பிம்பிசார வந்துட்டா கேது, வந்துட்டா. என்னோட பல நாள் கனவு நினைவாக போகுது. இந்த உலகமே என் காலுக்கடியில வரப்போகுது. அப்பா, உன் பையன் சாதிச்சுட்டான். புத்தகத்தை கொண்டு வாடானா என்ன வெறும் கையோட வந்திருக்க? அந்த புத்தகத்தோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதை யாருக்கிட்ட ஒப்படைக்கணுமோ அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டேன். கிடைக்க வேண்டியது கிடைக்காம போச்சுன்னா அதோட வலி எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியாது. உன் கண்ணு முன்னாடியே அந்த குடும்பத்தையும் அந்த குழந்தையும் கொன்னு அந்த வேதனை எப்படி இருக்குன்னு உனக்கு நான் காட்டுறேன். எல்லாரையும் எரிச்சிருக்கடா. கேட்டாலே போதும் ஏதானாலும் நான் தருவேனே அம்மா. அழைத்தாலே போதும் உனக்காக நானும் வருவேனே தாயே.
எந்தன் ஜீவனும் தான் உந்தன் உரிமை என்னாலும் எந்தன் ஜீவனும் தான் உந்தன் உரிமை என்னாலும் இவ்வளவு நாளும் எங்களை பாதுகாத்தது நாங்க தெய்வமா வணங்குற பிம்பிசாரா நினைக்கும் போது என்ன சொல்றதுன்னு தெரியல. கஷ்டம் வந்தப்பெல்லாம் தோள் கொடுத்து இவ்வளவு நாள் இந்த குடும்பத்தை காத்து எங்க தெய்வம் எங்களை விட்டு பிரியதை நான் எப்படி தாங்கிறது? காலம் ரொம்ப சோதிக்குது. பிரியும் போதுதான் உண்மை என்னங்கிறத காமிச்சு பிரிவோட வலியை அதிகப்படுத்துது. நீங்க எங்களோட இருந்தது எங்களோட வரம். இப்ப நாங்க உங்களை இழக்க போறது அது நாங்க செஞ்ச பாவம். நீங்க இப்ப திட்டுற அந்த காலம்தான் என்ன உங்களோட இணைச்சது. விதியோட தீர்ப்பை யாராலையும் மாத்த முடியாது. யுத்தம் அதிகாரம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னா ஒரு மன்னனா செஞ்ச யுத்தத்துல எத்தனையோ ராஜ்யங்களை வென்றிருக்கேன். ஆனா அந்த அதிகாரம் அகங்காரம் எல்லாம் தாண்டி மனுஷனா செஞ்ச யுத்தத்துல நான் என்னையே ஜெயிச்சிருக்கேன். இதுதான் என்னோட உண்மையான வெற்றி.